கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பர்வதம் செய்தியை நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 4வது பர்வதத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏர் எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏர் எடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்லதேவன் இடம் இருந்து வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் நல் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் இரவு எக்காலத்திலும் என் தேவனை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏர் எடுப்பேன். பல பக்கத்து நிழலவரே வலுவாது காப்பவர் அரவரே. பல பக்கத்தில் நிழலவரை சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏர் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைசலாட், ஜானகி அம்மாள் பிரைசலாட். பர்வதம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாக ஒரு பர்வதத்தை பார்த்தோம். முதல் பர்வதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எதிர்பாராத ஒரு பிரச்சனையை பர்வதமாக பார்க்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, ஊழியம், அதை நம்ம ஒரு பர்வதமாக பார்க்கணும். நமக்கு எதிராக வருவத பர்வதத்தை ஆண்டவர் என்ன செய்வார்னா, அதை புரட்டி போடுவார். அதை புரட்டி சமுத்திரத்தில் தூக்கி போடுவார். பார்வனை நம்ம பார்த்தோம். 2வதாக ஒத்தாசை வரும் பர்வதம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை குறித்து 2வதாக பார்த்தோம். 3வதாக நாம் நோக்கி பார்க்க வேண்டிய பர்வதம். ஆபிரகாம் நம்ம போன தடவை தியானிச்சோம். அதில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் அழிச்சிட்டு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டு பண்ண போகிறோம். அது 3வது பர்வதம். இன்னைக்கு 4வதாக ஒரு பர்வதத்தை பார்க்க போகிறோம். அந்த பர்வதத்துக்கு பேர் உயர்த்தப்பட்ட பர்வதம். உயர்த்தப்படுகிற பர்வதம். வாசிப்போமா? செய்திக்கு ஆதாரமான வசனம் ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனம். இந்த பர்வதத்தை ஆண்டவர் உயர்த்துகிறார். பார்க்கணும். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். பர்வதமா? எஸ், பர்வதம். ஆனா அதற்குள்ள இருக்க கர்த்தருடைய ஆலயம் இருக்கு. பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத ஒரு காரியத்தை என்ன செய்யப்பட போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு அது உண்டாக்கப்பட போகிறது. இப்ப இல்ல, ஆனா இது உண்டாக்கப்பட போகுது இன் ஃபியூச்சர். அதான் கடைசி நாட்கள். இப்ப இருக்கிறது நம்ம கடைசி நாட்கள்ல தான் இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல ஆரம்பிச்சது 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கடைசி மணிக்கல்ல இருக்கிறோம். அது ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதனால்தான் இந்த செய்திக்கு தலைப்பு என்னன்னா, உயர்த்தப்படும் பர்வதமாகிய ஆலயம். ஃபுல்லா சொல்ல போனா உயர்த்தப்படும் பர்வதமாகிய ஆலயம். அதுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா, மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். உயர்த்தப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இதுதான் நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு பர்வதம் என்ன செய்யப்படும் பொழுது உயர்த்தப்பட போகுது. இப்ப நம்ம வாழ்ற நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, எபிரேயர் 1வது அதிகாரம் 1 வசனத்துல 2வது வசனத்துல
இப்ப நம்ம வாழ்ற நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னா கடைசி. இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாக இந்த குமாரன் தான் உயர்த்தப்பட வேண்டும். கடைசி நாட்கள்ல அவர் என்ன செய்யப்படாத உயர்த்தப்பட்ட பிறகு நம்ம பார்க்கிறோம். இவர் மூலமாக சர்வத்தையும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகத்தை உண்டு பண்ணார். அது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசனம். இந்த 2 நபரை பார்க்கிறோம். ஒரு நபர் உயர்த்தப்பட வேண்டியவர். அவர் யாருன்னா பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபம், ஐகான். 2 பேரும் ஒண்ணுதான், அதை மாற்ற முடியாது. அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையிலே வசனத்தினால் தாங்குவது. நம்முடைய பாவங்களை நீக்க சுத்திகரிப்பு, இதாங்க முக்கியமானது. உயர்த்தப்பட்டதன் நோக்கம் என்ன? நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவம், உன்னதத்தில் உள்ள மகத்துவம் உட்கார்ந்தார். உயர்த்தப்பட்டு உட்கார்ந்தார். கடைசி நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நாட்கள்ல ஒரு உயர்த்தப்பட போகிறார். உயர்த்தப்பட்டது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உன்னதத்திற்கு போகணும், பிதாவாகிய வலது பக்கத்தில் போய் அமர்ந்திருக்கணும். இவர் கண் மலை. இவர் யாரு? கண் மலை. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்ப ஒரு கண்மலை உயர்த்தப்பட போகுது பர்வதங்களுக்கு மேலாக. அவர் யாரு? கிறிஸ்து. இப்ப பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பவுல் இணைக்கிறார். அது எப்படி இணைக்கிறார் நம்ம பார்க்க போறோம். அதான் முக்கியம், கீ. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் அறிய வேண்டிய என்னவென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் முற்பிதாக்கள், இவர்கள் ஒரு பாதையில போனாங்க. அந்த பாதையில் நம்மளை இணைக்கிறார். வாசிப்போமா? நம்முடைய பிதாக்கள் எல்லாம் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து போனார்கள். சமுத்திரத்தின் வழியாக இது செங்கடல். ரைட். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலே சமுத்திரத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார். எல்லோரும் மோசேக்குள்ளாக. நம்ம கிறிஸ்துக்குள் கேள்விப்பட்டோம். தேவனுக்குள் வசனங்கள் இருக்கு. ஆனா இங்க மட்டும்தான் மோசேக்குள்ளாக. அது மோசேக்குள்ளாக செங்கடல் 2 பிளந்துருச்சு. இந்த பக்கம் ஒரு மதில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு மதில் இருக்கு. மோசே என்ன சொல்றல, நீங்க முன்னாடி போங்கடா, நான் பின்னாடி. அவங்க நம்ப மாட்டாங்க. மோசே தான் செங்கடல் கோலை நீட்டாரு, செங்கடல் 2 பிளந்துருச்சு. முன்னாடி நடந்து போகிறார். நடந்து போகும்போது என்ன நடக்குதுன்னா, மோசே முன்னாடி போறாரு. மோசேக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் இவங்க பின்னாடி போறாங்க. மோசையே முன்னாடி போயிட்டாரியா, நாங்க என்ன செய்வோம், பின்னாடியே வந்துருன்றோம். அதனாலதான் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும், மேல மேகம் இருக்குது, சமுத்திரம் இருக்குது, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இது விசுவாசம். ஞானஸ்தானங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். நான் அங்க போறது கிடையாது. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் எப்படி என்றால், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இந்த கிறிஸ்து என்ன செய்யப்படணும்? உயர்த்தப்படணும். இதான் கண்மலை ஆகிய கிறிஸ்து என்ன செய்யப்படணும்? உயர்த்தப்படும். அவர் எப்படி உயர்த்தப்பட்டார் பாப்போமா? யோவான் எடுத்துக்கொள்ளுங்க, 3வது அதிகாரம் 14வது வசனம். இங்கே பாருங்க, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டும் ஆவியானவர் இணைத்து வைக்கிறார். சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. என்னதுங்க சர்ப்பம்? இவங்க ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. முறுமுறுக்க கூடாது. ஆண்டவருக்கு பிடிச்ச சத்தம் துதியின் சத்தம் அல்லது ஜபத்தின் சத்தம். முறுமுறுக்க கூடாது. முறுமுறுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார். அது என்ன செய்யுது? அந்த இஸ்ரேல் எல்லாம் கடிக்குது, அவங்க டெத் ஆகிறாங்க. ஆண்டவர் மோசைக்கு ஒரு ஆலோசனை சொல்லிக்கிறார். என்ன செய்ய? ஒரு கோலை எடுத்துக்கோ, வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணு. வெண்கலங்கிறது ஜட்ஜ்மெண்ட். அந்த சர்ப்பத்தை கட்டி வச்சு அது மேல உயர்த்து. யார் யாரெல்லாம் அதை பார்க்கிறார்களோ, விசுவாசத்தோடு பார்க்கிறவர்களுக்கு பிழைச்சுக்கிறாங்க.
அவ்வளவு பிரச்சனையான விஷயம் பாருங்க. எந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை கடித்ததோ அதை அவங்க நோக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு சுகத்தை கொடுக்குது. உங்களுக்கு மெடிக்கல் சிம்பல் தெரியுமா? அதுல ஒரு கிராஸ் இருக்கும், அதுல 2 பாம்பு இப்படி இருந்து இப்படி இப்படி இருக்கும். அது பைபிள்ல இருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எப்படி பார்த்தா சுகம் கிடைக்குமோ அத ஆவியானவர் எங்க கொண்டு வந்து எழுதி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் நடபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உங்களுக்கு நான் சொன்ன உயர்த்தப்படுகிற கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க உயர்த்தப்படும்? சிலுவை. சிலுவை. இந்த சிலுவையில் ஆண்டவர் உயர்த்தப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல கடந்து வருது. யார் யாரெல்லாம் பாருங்க 15வது வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவன். பழைய ஏற்பாட்டில் சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது, விசுவாசத்தோடு பார்க்கிறவன் பிழைத்துக் கொள்கிறான். அதுபோல இன்றைக்கு என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில உயர்த்தப்பட்டது எனக்காக, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனை அடையும். நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடிய வாழ்க்கை அல்ல. யாருக்கு சொல்லுங்க? விசுவாசிகளுக்கும் சரி அவிசுவாசிகளுக்கும் சரி. 2 பேரும் ஒரு நாள் உயிர் தருவார்கள். கல்லறைகள் திறக்கப்படும். அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய நாம் எல்லாம் கிறிஸ்துவின் சிங்காசனம் முன்னாடி நிற்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம், நித்திய ஜீவனை அடையும். 16வது வசனம், இதுதான் கீ வசனம். நான் கேட்டுக்கோங்க, ஆழமான வசனம் இது. தேவன் தம்முடைய ஒரே பேரனாக்கும் மகனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பிடிக்கும். அவரை தந்தருளி இவளாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தந்து அருளி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு ஒரே குமாரன் அவரை கொடுத்துட்டார். ஒரு கதையை சொல்றவங்களுக்கு, ஒரு ராஜா, அவருக்கு ஒரு மந்திரி. அந்த மந்திரி எப்பவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர், எப்பயும் சுவிசேஷத்தை ராஜா சொல்வார். ஆனா ராஜா கொஞ்சம் நம்ப மாட்டார். என்னையா, கடவுளை ஒத்துக்கிறேன், இயேசுவை ஒத்துக்கிறேன், ஏன் குமாரன் அனுப்பணும்? யாரையாவது அனுப்பி இந்த வேலை செய்யக்கூடாதா? குமாரன் சிலுவையெல்லாம் அனுப்பலாமா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு தலையை எப்பவுமே சொரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் அந்த மந்திரி ஒரு பிளான் பண்ணார், இவருக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு. அரண்மனைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு குளம், ஒரு லேக், மேசிவா இருக்கும். இவங்க சில மந்திர ஆலோசனைகள் செய்ததுக்கு ராஜா என்ன செய்வார்னா, அந்த ஒரு போட்ல முக்கியமான மந்திரிகள் அதில் இருப்பாங்க, சுத்தி எஸ்கார்ட்ஸ் இருப்பாங்க, அவருடைய குடும்பங்கள் வேற போட்ல அப்படி போயிட்டே இருப்பாங்க. மந்திரி என்ன செய்தாரு, அந்த பையனை பக்கத்துல வச்சுக்காரு. அவருக்கு ராஜகுமாரன், இவர் அடுத்து ஒரு டீனேஜ் பையன் வச்சுக்கோங்களேன், சின்ன பையன். அவனோட போட்ல போயிட்டு இருக்காரு. ராஜாவுடைய ஒரு கண்ணு எங்க இருக்குது? பையன் மேல இருக்குது. திடீர்னு அந்த பையன் என்ன செய்யறான்? தண்ணியில விழுந்துடுறான். விழுந்த உடனே ராஜா பதறார். ஐயோ, என் மகன் தண்ணியில விழுந்துட்டான்னு டப்பார்னு குளத்துல குதிச்சு ஸ்விம் பண்ணி பையனை தூக்குனா அதுக்கு பொம்மை. அவருக்கு கெட்ட கோவம் வந்துருச்சு. மந்திரியை பிடிச்சு விடு விடுன்னு, ஏடா என்னைய தண்ணியில குதிக்க வச்சுட்டு இல்லடா, எனக்கு நீச்சல் தெரியும், நான் சரியாயிட்டேன், என்ன நீ இப்படி பண்ணு? ராஜா வாங்க இப்ப நான் மேட்ரு சொல்றேன். இப்ப பாருங்க, உங்களை சுத்தி எத்தனையோ பட்டாளியன் இருக்காங்க, அதுக்கு சுத்தி ராணுவர்கள் இருக்காங்க. அவர் இப்படி நீங்க கண்ணை காட்டினா போதும் அவங்க குதிச்சு உங்க பையனை காத்துவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களே குதிச்சிட்டீங்க. எதனால? பாசம். அதான் அன்பு. பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுக்கு காரணம் தன்னுடைய குமாரன் உயர்த்தப்படும். ரைட், தொடர்ந்து வாசிப்போமா? 17வது வசனம், உலகத்தை ஆக்குனுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும். ஆக்குனிக்குள்ள ரட்சிப்பு, 2 ஆப்போசிட்டான காரியம். ஒன்னு ஆக்குனி, நம்மெல்லாம் பாவிகள், எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறோம், இன்னும் அந்த சுபாவத்திலிருந்து வெளியே வரதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்காம ரட்சிக்கிறதுக்காக குமாரன் அனுப்பிட்டார். ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார். உயர்த்தப்படும் போது, சரி கொஞ்சம் லேட்டா வந்தவங்களுக்கு இந்த வார்த்தையை நான் திரும்ப ரிவர்ஸ்ல போனா தான் புரியும், இல்லையா நான் எங்க இருக்கேன்னு உங்க யாருக்கும் தெரியாது. இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உயர்த்தப்படும் பர்வதம். இதுக்கு வசனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 2வது அதிகாரம்
2வது வசனத்துல தான் கீ வசனம் இருக்குது. அதை நீங்க புரியலன்னா நான் எங்க சொல்றேன்னு உங்களுக்கு புரியாது. லேட் கமர்ஸ் உங்களுக்காக இது. கடைசி நாட்கள், இப்ப வாழ்ற கடைசி நாட்கள், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், ஆலயத்தையும் பர்வதத்தையும் பிரிக்க முடியாது, ரெண்டு கம்பைன்ட். ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வரணும். அப்ப இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, ஒரு கண்மலை உயர்த்தப்பட வேண்டும். அந்த பர்வதமும் ஆலயமும் கம்பைண்டா இருக்கு. இதைத்தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த பர்வதம் என்ன செய்யப்படணும்? உயர்த்தப்படணும். அந்த பர்வதம் உயர்த்தப்படுறதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். புரிஞ்சுக்கிச்சா? கண்டினியூட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப யோவான் 3வது அதிகாரம் 14 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிப்பார். 18 அவர் விசுவாசிக்கிறவன், அந்த உயர்த்தப்படுகிற இயேசு எனக்காக உயர்த்தப்பட்டார், விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக உயர்த்தப்பட்டார். எங்க உயர்த்தப்பட்டார்? சிலுவையில். நான் எப்படி ஒரு சர்ப்பம் உயர்த்தப்படும் போது யார் நான் விசுவாசத்தோடு அதை பார்த்தாங்களோ பிழைத்துக் கொண்டார். நான் விசுவாசத்தோடு பார்க்கிறேன், நான் பிழைத்துக் கொள்கிறேன். விசுவாசியாதவனோ 18 விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நாமத்தை விசுவாசம் இல்லாத அவன் ஆக்குனுக்குள்ள. ரைட். விசுவாசம் தேவை. ஏன் விசுவாசம் தேவை? அவர் உயர்த்தப்படுகிறத என்னுடைய பாவத்திற்காக உயர்த்தப்பட்டார். ரைட். இதை நான் விசுவாசித்தா தான் முடியும். இதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் என்ன நம்ம பார்க்க போறோம். எசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்துல எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ஓடுவார்கள். எங்க ஓடுவாங்க? பர்வதத்தின் கொடுமுடி. 2வது பர்வதத்தின் கொடி. யார் இவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு கொடிமுடியை நான் காட்டப்படும். ஆனா அவரால் உள்ள நுழைய முடியல. அவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் மோசே. உபாகமம் எடுத்துக்கொள்ளுமா? உபாகமம் 34வது அதிகாரம் 1 வசனத்துல இங்க ஒரு மலையினுடைய கொடுமுடியை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஒரு கொடுமுடியை பார்க்கிறோம். மோசே மோவாபின் சமமான வெளியிலே எரிகோவுக்கு எதிரான நேபா மலையில் பிஸ்காவுடைய கொடிமேல் ஏறு. தாத்தா ஏஜ்னால முள்ள ஸ்ட்ராங்கா இருக்காரு. கடை ஏறாரு. அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கிலியா தேசத்தையும் நாப்தலி தேசம் காட்டுறார். எல்லாத்தையும் காட்டுறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உனக்கு சந்ததிக்கு கொடுப்பேன் இதுதான். ஆனா நீ அதற்குள்ள போக முடியாது. ஆனா நாம் அதற்குள்ள போவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார். இந்த நேபாங்கிற ஒரு கொடுமுடி இருக்குது. ஆனா இது நேபாங்கிற கொடுமுடி கிடையாது. இது என்ன கொடுமுடின்னு கேட்டீங்கன்னா, ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடி ஸ்தாபிக்க இனி நடக்கக்கூடிய காரியம். எதற்காக இது நடக்கிறது அப்படின்னீங்கன்னா, திரளான ஜாதிகள் ஓடி வருவார்கள். இந்த திரளான ஜாதிகள் எப்படி வருகிறார்கள் நம்ம பார்க்க. ஓடி வரணும், சும்மாலாம் முடியாது. வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம். வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம். இங்க 4வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்துதல் 4 to 8 யூதர்கள். அவர்கள் எல்லாம் முத்திரை போட்டப்பட்டவர்கள். அவர் ஃபர்ஸ்ட். 2வது யார் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது வசனம். வெளிப்படுத்துதல் 7:9 இவைகளுக்கு பின் நான் பார்த்த பொழுது ஏதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரத்திலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள். கூட்டம் எல்லாரும் ஓடி வராங்க. புறஜாதியார்கள். அவர்களுக்கு என்ன ஒண்ணுதான் தேவை? விசுவாசம். என்ன விசுவாசம் தேவை? இந்த உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன். இங்க நம்ம வந்துடும். திரளான ஜனங்கள் வர்றாங்க. 17 வசனம் வரை நம்ம வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 13 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? பெரிய உபத்திரவத்திலிருந்து வர்றாங்க. வந்தாச்சா? இங்க ஆட்டுக்குட்டியார் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17 வசனத்துல சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ரே. இந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ணிட்டாங்க, சிலுவையில் அரைச்சாச்சு. இன்னும் அவர் ஆட்டுக்குட்டியானவர் தான். கேட்டுக்கணும். இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கின்றது. கண்ணீரை ஜீவ தண்ணீர், நித்திய ஜீவன்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜீவ தண்ணீர்.
சரி, அடுத்து நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும். உங்களுக்கு ஒரு போர்ஷனை காமிச்சாச்சு, மலையை காமிச்சாச்சு. இனி என்ன காக்கணும்? ஆலயம். திரும்ப வசனத்தை வாசிக்கிட்டா ரெண்டையும் பிரிக்க முடியாதுங்க. ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். ஆலயமாகிய பர்வதம் உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். யோவான் 2வது அதிகாரம் 21வது வசனம். யோவான் 2:21. தன்னுடைய சரீரத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் இயேசுவை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை? என்ன அடையாளம்? யூதர்கள்ட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடையாளம் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க முப்பிதாக்கள் எல்லாரும் அடிமையா இருந்தாங்க எகிப்துல. 10 வாதைகளை பார்த்தாங்க. அடுத்து செங்கடல் 2 பிளந்த அடையாளத்தை பார்த்தாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி அடையாளம். யோர்தான் பின்னாடி ரிவர்ஸ்ல போச்சு, அந்த அடையாளம் எங்களுக்கு பார்த்தவங்க. அதனால அடையாளம் இல்லாம அவங்களுக்கு மண்டை சுத்தி இருக்கு. 19. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்கு. இவங்க நினைச்சாங்க ஏறுவது கட்டின ஆலயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க, அதற்கு யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷங்கள் சென்றது, 3 நாளை எப்படி எழுப்பீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்னன்னா, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவங்க எப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உயிர் தெழுந்த பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆலயம் அவருடைய சரீரம். இந்த சரீரத்தை சிலுவையில உயர்த்துகிறார். உயர்த்திட்டாரா? உயர்த்திட்டார். இப்ப உயர்த்தின பிறகு உயிர் தெழுந்தாச்சு. மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இந்த ஆலயத்தினுடைய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கணும். சகரியா எடுத்துக்கணும். சகரியா 6வது அதிகாரம் 12வது வசனம். இப்ப நம்ம ஆலயம்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருப்போம், கல்யாணம் எல்லாம் நடக்கும் பாப்பா, நம்ம எதை பேசிட்டு இருக்கோம், மைண்ட் இங்க வரணும். எங்க வரணும்? ஆழமான சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, உன் கல்யாணத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்க, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். சகரியா 6வது அதிகாரம் 12. அவனோடு சொல்ல வேண்டியது என்னென்றால், சேனையில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். இந்த புருஷனுடைய பேர் என்னது? கிளை. இதுதான் பர்வதம். இங்க பார்க்கணும். கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை திரும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ஸ்தானம். இந்த கிளை யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது புரிந்து கொள்றதுக்கு ஏசாயா எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரம், ஏசாயா 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. கிளை யார்? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செல்லும். ஈசா யார் சொல்லுங்க? ஈசா தாவீதுடைய தகப்பன். அந்த ரயில தான் வருது. அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பும். அந்த கிளை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சகரியா 6வது அதிகாரம் 12வது வசனம். இங்க 2 ஆலயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆழமான காரியம் உங்க மனசுக்குள்ள இங்க இருக்கணும், வேற எங்க போகக்கூடாது. ஏன்னா உயர்த்தப்படுற பர்வதம் கண்மலையையும் ஆலயத்தையும் உங்களுக்கு இணைத்து சொல்லுகிறேன். பார்த்துக்கணும். 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இந்த 12வது வசனத்துல இருக்கிற ஆலயம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அது சரீரம். அதை அவர் கட்டுகிறார். அது எப்படி கட்டினார்? மரித்தார், உயிர் தெழுந்தார், பிதாவுடைய வலதுபுறத்தில் போயிருக்கிறார். அடுத்து 2வது நம்ம பார்க்கிற ஆலயம் 13வது வசனம், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இந்த 13வது வசனம் என்ன ஆலயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 வரலாறு சாஸ்திரத்தில் இருக்கிற ஆலயம். உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நான் சொல்றேன், ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன்.
உயர்த்தப்படுகிற பர்வதம், சிலுவையில உயர்த்தப்படுகிறார். வாசிப்போம். அவர் மகிமை புரிந்தியவராய், பாருங்க, சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு உலகத்தை சுமக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியாக தொங்கினார். அது வேற, இது வேற. அவர் மகிமை புரிந்தியவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராக இருப்பார். இவ்விரண்டிலும் நடுவிலே சமாதானம் அவசியம். இப்ப கர்த்தருடைய ஆலயத்துல பழைய ஏற்பாட்டுல என்ன இருந்தது அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை காணும். அங்க ஒரு சிங்காசனம் இருக்கு. இந்த சிங்காசனத்துல யார் அமர்ந்திருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி அமர்ந்திருக்கிறார்? மகிமை பொருந்தியவர். ஒரு பரலோகத்தில் இருக்கும்போது மகிமையோடு இருந்தார். இந்த பூமிக்கு வரும்போது எல்லா மகிமையும் பரலோகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மனிதராக உங்களையும் என்னையும் போல ஒரு மனிதராக இந்த பூமிக்கு வந்தார். உலகத்தின் பாவத்தை தன்மேலே சுமந்து கொண்டார். ஒரு கூட்டத்தார் அவர் உயர்த்தப்பட்டது எதற்காக அவங்களுக்கு தெரியும். அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். நித்திய ஜீவனுக்கு பெற்றவர்களுக்கு அந்த விசுவாசிக்கிற கூட்டத்தார் எங்க வந்துருவாங்க? இந்த 1000 வருட அரசாட்சி. அவங்களுக்கு அந்த 1000 வருட அரசாட்சியில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராக இருப்பார். ராஜா பிளஸ் ஆசாரியர். கேட்டுக்கோங்க, நம்முடைய ஆண்டவருக்கு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டுல தாவீதுக்கு இருந்துச்சு. அவர் ஆசாரியரும் இருந்தாரு, பலி செலுத்தினாரு, ஏபத்து வஸ்திரத்தை தரித்திருந்தாரு, சிங்காசனத்துல ராஜா தான். ஏன்னா அவர் தாவீதின் குமாரன். குமாரனுக்கு அதே புரியுது உங்களுக்கு. அதனால இங்க நம்ம பாக்குறோம், சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராக இருப்பார். இவர் ரெண்டு நடுவிலும் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்தின் ஆலோசனை. 1000 வருட அரசாட்சியில சமாதானம் மாத்திரம் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சரி, இந்த ஆலயத்தை குறித்து ஒரு ஷார்ட்டா ஒரு காரியத்தை உங்களை நான் காட்ட போறேன். எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 40வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து இந்த இதோ ஆலயத்தின் புறம்பே மதில் இருந்தது. அங்கிருந்துதான் ஒரு கை அளவுகளை பார்க்கிறோம். இதை நீங்க தொய்ந்து வாசிக்க 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 உங்களுக்கு எதுவுமே புரியாது. புரியாட்டாலும் வாசிங்க. வாசிச்சானா நீங்க 47வது அதிகாரம் 1வது வசனம் நீங்க வரும்போது நிறைய அளவுகள் இருக்கும். 47:1 பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். ஆலயத்தின் வாசல், இது 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற ஆலயம். இதோ வாசல் படியில கீழே இருக்கிற தண்ணீர் புறப்பட்டு கீழே ஓடுகிறதா இருந்து ஆலயத்தின் முகப்பிலிருந்து தண்ணீர் வழிபடுது. இந்த வருகிற தண்ணீரை நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம் பாருங்க. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திலே புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் வழியாக ஓடி கடலிலே விழும். இது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு தண்ணீர் ஆரோக்கம் அடையும். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது எந்த தண்ணீர் உள்ள போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உப்பு கடல். உப்பு கடல்ங்கிற இருக்க தண்ணிக்குள்ள அது போகுது. ஆனா போய் அது என்ன செய்ய போகுதுன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு தான் மாத்துது. இது சகரியா 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 14 இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்ம பார்க்கிறோம். பாதங்கள் அமருது. 8வது வசனத்தை பாருங்க. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரம் போகுது. அப்பொழுது போய் மாறி காலத்தில், இதுல நீங்க இங்கிலீஷ் பேப்பர்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா டெட் சி அப்படின்னு இருக்கும். டெட் சி இன்னைக்கு அந்த டெட் சிக்குள்ள ஜீவன் உள்ள மீன்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சரியமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. தண்ணீர் உப்பு தண்ணீராக இவ்வளவு நாள் இருந்து அந்த தண்ணீர்ல எதுவுமே வாழ முடியாது. ஆனா டெட் சீல உள்ள தண்ணீர் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. காரணம், ஒரு நாள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வர இருக்கிறார். வந்து என்ன செய்வார்கள் மட்டும் இந்த செய்தியை முடிக்க போயிடும். கடைசியா ஒரு காரியத்தை என்னன்னு பார்த்துருப்போம். எசாயா 2வது அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம். பிரிக்க முடியாத காரியம். வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். நானே வழியும் சத்தியம், அது போதிப்பார். அந்த வழியை தான் போக முடியும். நாம் அவர் பாதைகளை நடப்போம். என்ன பாதை? இந்த பாதையை அவர் காமிச்சிருக்காரு. சிலுவையை பார்க்கணும். சிலுவையின் மூலம் தான் சிங்காசனம், அதான் பாதை. ஏனென்றால் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அந்த வெளிப்படுகிற வசனம் எப்படி நம்ம போகணுங்கிற ஒரே ஒரு வசனத்தை வாசித்த முடிக்கிறது.
எடுத்துக்கலாமா? சங்கீதம் 43வது அதிகாரம் 3வது வசனம். வசனம் இல்லாமல் போய் சேர முடியாது. சந்தேகம் கிடையாது. சங்கீதம் 43வது அதிகாரம் 3வது வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பிடும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதற்கும் உமது வாசத்திற்கும். பரிசுத்த பர்வதங்கிறது உயர்த்தப்படுகிறது. எங்க உயர்த்தப்படுகிறது? கொடிமுடிகளுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறது. அங்க நம்ம போறதற்கு வெளிச்சம் வேணும், வாசனம் வேணும். உமது பரிசுத்த பருவதற்கும் உமது வாசத்திற்கும் என்னை கொண்டு வர. வாசத்தில் எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அங்க நம்மளை கொண்டு வச்சிருக்கோம். ஆழமான செய்தி திரும்ப திரும்ப கேட்டு இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கலாம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா. உயர்த்தப்படுகிற பர்வதத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்ததாக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.